வணக்கம் ஜெகன். ஸோ நிறையா ஒரு இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வந்துட்டு, பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம சொல்கிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து வர்ற கருத்து தான். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதே தான் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு கவர்ட் கால் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு 5 to 6% எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எதுக்கு ட்ரேடிங் பண்ணணும்? கூட ஒரு ரெண்டல் இன்கம் கிடைச்சிரும். கவர்ட் கால்ங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்ம அண்டர்லைங் வச்சிருக்கோம். காலை செல் பண்ணுறோம். மார்க்கெட் மேலே போனா அண்டர்லைங் குடுத்துடலாம். எவ்வளோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா அதில உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம தெரியாது. அதில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? அது உண்மையிலேயே எட்ஜ் இருக்கா? அவ்வளோ சிம்பிளா இருந்தா ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணல? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் நான் இங்க பேச போறேன். கவர்ட் காலுக்கு நான் எதிரி கிடையாது. பட் கவர்ட் கால எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணா நம்ம கரெக்ட்டா வரும்? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இது பேக் டெஸ்டிங் கூட நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரைட்டுங்களா? ஸோ, இங்க நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. என்ன பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் இத எப்படி பண்ணா பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். இது உங்களுக்கு உங்களுக்கு இது இது தோணி இது ட்ரேட் பண்ணலாம்னு தோணுச்சுனா நீங்க பண்ணுங்க. உங்க அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. அப்படி இல்லைனா செபி கன்சல்டன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ஈஸிங்க. மாசம் மாசம் 1% இல்ல வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2% இல்ல 3% வந்தா ஓகே. சிம்பிளா நான் என்ன பண்ணுவேன்னா, கவர்ட் கால் செல் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி. ஓடிஎம்ல தூரமா செல் பண்ண போறேன். ஸோ மேல போச்சுன்னா எனக்கு வந்து அண்டர்லைங் மேல போகுதுல்லங்க, நான் சந்தோஷப்படுவேன்ல. எப்படினாலும் எனக்கு லாஸ் கிடையாதுல்ல. ஆ கீழ போனா அந்த 2 எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ஏன்னா பெரும்பாலான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காலேருந்து காப்பி அடிச்சது தான். காப்பி அடிக்கிறது தப்பு இல்ல. அப்படி காப்பி அடிக்கும்போது இது இந்தியாவுக்கு ஒத்து வருமான்னு தெரிஞ்சு காப்பி அடிக்கணும். இந்த மாரி காப்பி அடிச்சு தப்பா பண்ண நெறையா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணா அடுத்தடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரிங்க. இதில உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா, அசிமெட்ரிக் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சூண்டு வரும். ஏன்னா ஓடிஎம்ல செல் பண்ணுறதே நீங்க கொஞ்சூண்டு பிரீமியத்துக்கு தான் செல் பண்றீங்க. ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சூண்டு வரும். லாஸ் வரும்போது எக்கச்சக்கம் வரும். ஏன்னா லாஸ் வரும்போது எப்படிங்க எக்கச்சக்கம் வருங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 2 to 3%க்கு மேல வந்து ஒரு கால செல் பண்றீங்க. அந்த இண்டெக்ஸ் அந்த அண்டர்லைங் வந்து 20% மேல போயிருச்சு. ரைட்டுங்களா? 20% மேல போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 17% ரிட்டர்ன நீங்க கிவ் அப் பண்ணணும். அதனால தான் அசிமெட்ரிக் ரிட்டர்ன் சொல்றோம். அதாவது ஒரு சீரான வேகத்தில இருக்காது. ப்ராஃபிட் வரும்போது இவ்வளோ வரும். லாஸும் வரும். ஏன்னா நீங்க அண்டர்லைங்கோட ப்ராஃபிட் விட்டீங்களே. நெறைய ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்க விட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த விதத்தில அசிமெட்ரிக் ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 50% லோ விக்ஸ்ல தான் இருக்கும். நீங்க போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு விக்ஸ் எப்படி இருந்ததுன்னு. 50% பார்த்தீங்கன்னா 15க்கு கீழ தான் இருக்கும். 15க்கு கீழ இருக்கும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, காலோட பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். எஃபெக்டிவா இருக்காது. நீங்க எடுத்து பாருங்க. ஆப்ஷன் செல்லர் யாராவது இருந்தா போய் பேசி பாருங்க. புட்ல அவங்க பாதிக்கப்பட்டத விட கால்ல பாதிக்கப்பட்டது தான் அதிகம். ஏன்னா கால் தான் அடிக்கடி பாதிக்கப்படும். ஏன்னா பிரீமியம் கம்மி. ஈஸியா கேப் அப் பண்ணி உங்கள என்ன பண்ணுவான், இன்டி பண்ணி எட்டு போவான். ஸோ லோ விக்ஸ்லயே நம்ம அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பிரீமியமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது ஒரு அ அ ஒரு 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 பெரிய இஷ்யூ. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லங்க நான் மார்டிங்கிள் பண்ணிப்பேன். மார்டிங்கிள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கால செல் பண்ணுவேன். அந்த கால் இடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் மறுபடியும் போய் என்ன பண்ணேன், கட் பண்ணிட்டு மறுபடியும் தூரமா போய் 2 காலா செல் பண்ணுவேனுங்க. மறுபடியும் அந்த இந்தியன் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவான்னா, நான் ஸ்டாப்பா ராலி ஆகும். அப்போ வந்து நீங்க ராலி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஹெவி லாஸ் ஆகும். ஸோ என்னைக்குமே பார்த்துக்கங்க, நீங்க கால்ல வந்து பெரும்பாலும் வந்து நீங்க எத தவிர்க்கணும்னா வந்து மார்டிங்கிள தவிர்க்கணும். மார்டிங்கிள்ங்கிறது வந்து ஒரு லிவரேஜ் எடுக்கிற மாரி. ஸோ அதிலேயே உங்களுக்கு லாஸ் ஆக தான் தெரியும். ங்களா? அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீக் இல்யூஷன் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, இல்ல 3 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த ரோசி பிக்சர் வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து 2, 3 வருஷம் ப்ராஃபிட் வர்றாப்லயே தெரியும். பட் பொதுவா உள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு 1 இயர் அதிகபட்சம் ஒரு 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா கவர்ட் காலோட ப்ராஃபிட் என்ன தெரியுமா? 3, 4 வருஷம் ப்ராஃபிட் குடுக்கும். ஒரே வருஷத்துல எல்லா ப்ராஃபிட்டும் வைப் அவுட் பண்ணி உங்கள லாஸ்ல கொண்டு போய் நிறுத்திரும். அதான் அசிமெட்ரிக். ஸோ நீங்க டிபிஎஸோட ரிசல்ட்டும் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. 2ம் ஒண்ணு கிடையாது. மார்க்கெட் வந்து மொமெண்டத்துல மேல போறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா, 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஆனா நடக்கும். நடக்கும்போது நீங்க இதுவரைக்கும் பண்ண கவர்ட் கால் ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு உங்கள லாஸ்ல கொண்டு போய் நிறுத்திருவான். அதான் சொல்றேன் ஸ்ட்ரீக் இல்யூஷன்ங்கன்னா என்ன அர்த்தம்னா, பாருப்பா தொடர்ந்து 2 வருஷம் நல்லா நல்லா பச்சையா இருந்திருக்கு. நல்லா பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கம்பாங்க. ஆனா ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் அழிச்சுருவான். ரைட். இங்க பாருங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 151 ட்ரேடிங் டேஸ்க்கு நான் எடுத்திருக்கிறேன். இதோட ஓவரால் P&L பாருங்க. கவர்ட் கால் எடுத்திருக்கோம். நம்ம எதுல பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு வீக்லில பண்ணியிருக்கோம். வீக்லில பண்ணீங்கன்னா ஓவரால் லாஸ் பாருங்க. ஓவரால் லாஸ் தான். பட் வின் ரேட் பார்த்தீங்களா? 66%. ஆனா ஓவராலா லாஸ் தான். நீங்க கவர்ட் கால் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்திருந்தீங்கன்னா இதான் நடக்கும். இதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாமே. கவர்ட் கால் அட் தி மனில பண்ணியிருந்தாலும் லாஸ். 1 ஓடிஎம்ல 100 பாயிண்ட்ஸ் மேல பண்ணியிருந்தாலும் லாஸ். 200 பாயிண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் லாஸ். நான் சொல்றத நம்பிக்கை இல்லன்னா நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கவர்ட் கால். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் அதாவது 7 நாளைக்கு முன்னால செல் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரிக்கு நான் விட்டுருக்கேன்.
நீங்கள் வேணால் சொல்லலாம் வந்துட்டு, நான் 5 நாளைக்கு முன்னால் பண்ணுவேன், 2 நாளைக்கு முன்னால் கட் பண்ணுவேன். நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுலேயுமே ரிசல்ட் கிடையாது. எந்த நாளுக்கு முன்னால் செல் பண்ணி எப்போ கட் பண்ணாலும் வீக்லியில் உங்களுக்கு கவர்ட் காலில் காசு கிடையாது. ஸோ கவர்ட் கால் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். 1 இயராக பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஹா நல்லா இருக்குது, இதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரே நாளில் எல்லா லாஸும் பண்ணி உங்களுக்கு 1 இயரில் கொடுக்குற லாஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் வலிச்சுட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் நிறுத்திடும். ஓகேங்களா? ஸோ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ட்ராடவுன் எடுத்து பாருங்கள், ஒரு லாட்டுக்கு எவ்வளோ இருக்குங்க லாஸ்? 4.4 lakhs லாஸ். ஸோ ஒஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிட்டர்ன்லாம் கொடுக்குறதில்ல. 2வது எஃப்டி ரிட்டர்ன் கூட கொடுக்குறதில்ல. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராஃபிட்டபிள் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட நான் 6 வருஷத்துக்கு சொல்கிறேன். 6 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2.6L வருது பேக் டெஸ்ட் பிரகாரம். ஓகேங்களா? இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓவராலாக வந்து ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு 2.6L கூட இது 3 சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அத்திமணியில் செல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் இவன் தான். ஓகேங்களா? அத்திமணிலேருந்து 100 பாயிண்ட் செல் பண்ணிங்கன்னா ஒரு 66,000 ரூபாய். அத்திமணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணிங்கன்னா ஒரு 2 lakhs ப்ராஃபிட் இருக்குது. அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா? இது சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா அது 1.9 lakhs தான் வந்திருக்கு. அதை நான் ட்ராடவுன் போட்டு பாருங்கள், 4.4 lakhs ஹெவி ட்ராடவுன். இந்த ட்ராடவுன் வச்சுட்டுலாம் நீங்கள் வந்து கவர்ட் கால் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூசைடல் அட்டெம்ப்ட் தான். உடனே சொல்லலாம், அப்போ கவர்ட் கால் பண்ணக்கூடாதா? கவர்ட் கால் பண்ணுறதுனால எந்த விதமான அட்வான்டேஜஸ் கிடையாது அப்படிங்க சொல்லலாம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வச்சுலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 15க்கு கீழே இருந்தால் நான் வந்து கவர்ட் கால் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கவர்ட் கால் வந்து உங்களுக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ப்ரீமியம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ரொம்ப குறைச்சலான ப்ரீமியத்துக்கு நீங்கள் செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் என்னோடய ரூல். ஓகேங்களா? நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா? ஸோ 15க்கு கீழே இருந்தால் ஃபீல் இருந்தால் பண்ணாதீங்க. 15க்கு மேலே இருந்தால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓரளவுக்கு மாட்ரேட்டான விக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து நான் சில இண்டிகேட்டர்லாம் வச்சுருக்கிறேன். மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இல்லை ஓவர் பாட்டில் இருக்குது, இல்லை சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்னோடய ஃபில்டர் ரூல்ஸ். இது வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸில். நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே இண்டெக்ஸ் 50ல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டாக்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸில் ஏடிஎக்ஸுங்கிறது ட்ரெண்டிங் இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ரீஜனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, சூப்பர் ட்ரெண்டுங்கிறது மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கான்னு செக் பண்ணுறது. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் ஆஃபில் இருந்தால் செல் கால் பண்ணுங்கள், இல்லை ட்ரெண்ட் ஆஃபில் போகும்போது நீங்கள் செல் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் டு எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ட்ரெண்டு மறுபடியும் ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரெண்டு ஆரம்பிக்கும் போது பண்ணாதீங்க, ட்ரெண்டு இல்லாத போது பண்ணுங்கள். ட்ரெண்டு ஆரம்பிக்குதுன்னா நிறுத்துறீங்க. எக்ஸ்பைரி வரைக்கும் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி வரைக்கும் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ரைட்டுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஈவெண்ட்லாம் வரும்ல, பட்ஜெட்டு, எலெக்ஷனு, இதிலெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். டப்புன்னு 20% கேப்பை பண்ணலாம், டக்குன்னு மேலே போகலாம், கீழே வரலாம். அந்த இது விட்டுருங்க. அதில் தான் ரொம்ப அடி வாங்கணும் அதிகம். ஸோ மெகா ஈவெண்ட்லாம் விட்டுருங்க. ஸோ நான் சொன்னது தாங்க, விக்ஸு பார்த்துக்குங்க, ட்ரெண்டு பார்த்துக்குங்க, எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ட்ரெண்டை மெயினான ஈவெண்ட்டுக்கு விட்டுருங்க. ஸோ ட்ரெண்டோட ட்ரிகர் பார்த்து பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா 50-60% வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுவீங்க. கவர்ட் கால் நீட்டாக பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தாங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளெயின் வனிலோ அப்படியே நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணணும். இதை தான் என்னோடய பயிற்சி வகுப்பில் நான் சென்னையில் சொல்லித்தரேன். ஸோ ஜூன் 14ஆம் தேதி சென்னையில் நடக்கு. விருப்பப்புறம் வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ.